தனுசு 2026 புத்தாண்டு ராசி பலன்கள் பரிகாரங்கள். மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய எனதருமை தனுசு ராசி நேயர்களே, தேவகுருவான பிரகஸ்பதியை ஆட்சி வீடாக கொண்ட எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, இவரிடம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடம் வருகிறார். பிறகு அக்டோபர் 31ஆம் தேதி முதல் அதிசாரமாக 9ஆம் இடம் வருகிறார். பிறகு மீண்டும் ஜனவரி 24ஆம் தேதி முதல் வக்ரகதியில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் வருகிறார். வருடம் முழுவதும் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். டிசம்பர் 5ஆம் தேதி முதல் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடமும், கேது பகவான் 9ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடமும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இதனால் தொழில்துறையில் மிகுந்த அலைச்சலும் இடமாற்றமும் உண்டாகும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் குடியிருக்கும் வீடு மாற வேண்டி இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் இருக்கின்ற வேலையை விடக்கூடாது. வேறு வேலை கிடைப்பதில் தாமதமாகும். வேலைபளு அதிகமாக இருக்கும். தேவையற்ற இட மாறுதலுக்கு உள்ளாவீர்கள். பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. நண்பர்கள், உறவினர்கள் சிறு பிரச்சனை ஏற்பட்ட பிறகு சரியாகும். பொது இடங்களில் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்து விட வேண்டும். தினசரி நடைபயிற்சியை மேற்கொள்ளவும். மாணவர்கள் மிகுந்த அக்கறையுடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். பரிகாரம்: சித்திரை அல்லது வைகாசி மாதங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் கணபதி, நவகிரகம், ஆயுஷ்ய, மிருத்துஞ்சிய தன்வந்திரி ஹோமம் தீபமும், வியாழக்கிழமை குருவுக்கு நெய் தீபமும் வைக்கவும். மொத்தத்தில் இவருடம் 50% நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்.